ஆமாம் ராஜா, கீதா விமலாவுடன் எங்கேயோ பிக்னிக்காமே, அதற்கு போயிருக்கிறாள், இன்னும் வரவில்லை என்றாள் பாகிரதி. இருட்டில் அவளது முகம் சரியாக தெரியாவிடினும் குரலில் தொனித்த வெறுப்பை நாகராஜன் கவனித்தான். எப்பொழுது போனாள் என்று கேட்டான், மனதிலே பொங்கி வந்த ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு. கார்த்தால நீ அந்த பக்கம் ஆபீஸுக்கு புறப்பட்டு போனதும் விமலா வீட்டு கார் வந்தது. ஒரு நிமிஷத்திலே வருகிறேன் என்று போனவள் ஆள் மூலம் பிக்னிக் போவதாக சொல்லி அனுப்பினாள். இருட்டி கூட போய்விட்டது என்று மெல்ல முடித்தாள் பாகிரதி. அதற்கு மேல் கேட்டுக்கொண்டிருக்க நாகராஜனுக்கு பொறுக்கவில்லை. சரியக்கா, அவள் வந்ததும் நேரே மாடிக்கு வரச் சொல் என்று கோபத்தை அடக்கிக் கொண்டு கூறியவன் வேகமாக தனது அறைக்கு சென்றான். நாகராஜன் மனதில் எழுந்த உணர்ச்சி போராட்டத்தில் அவனுக்கு தான் என்ன செய்கிறோம் என்றே புரியவில்லை. ஆபீஸ் காகிதங்களை மேஜை மேலிருந்து எடுத்து பீரோவுக்குள் திணித்து கதவை ஆத்திரத்துடன் மூடி பூட்டினான். அறைக்குள் முன்னும் பின்னும் கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம் போல் கோபத்துடன் உலாவினான். அவனது மனக்கண்ணின் முன் சிவராமனின் முகம் அடிக்கடி தோன்றி மறைந்து கொண்டிருந்தது. அந்த மனிதனுடைய முகத்தை அவன் மறக்க முயற்சித்தும் கூட ஏனோ முடியவில்லை. கீதா புரிந்தோ புரியாமலோ தவறான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். நாகராஜன் அதை பார்த்து கொண்டு வாளாயிருந்தால் அது எங்கே போய் முடிய போகிறதோ தெரியாது. பின்னால் அவமானப்படுவதை விட முதலிலேயே தடுத்து விட்டால். பலவித கற்பனைகளை செய்து சலித்து போன நாகராஜன் கீதாவின் வருகையை ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். புலிக்காட்டிலிருந்து விமலாவின் குடும்பத்தார்கள் கீழே இறங்கி வந்து வண்டி ஏறி கொள்வதற்குள் அதிகமாக இருட்டிவிட்டது. அதற்கு மேல் அங்கிருந்து புறப்பட்டு கார் கீதாவின் வாசல் பங்களாவை அடைவதற்குள் அதிகமாக இருட்டி இரவு 9 மணிக்கும் மேலாகிவிட்டது. கணவனது மோட்டார் சைக்கிளை வாயில் முன்புறத்திலே பார்த்த கீதாவின் சப்த நாடிகளும் பயத்தினால் ஒடுங்கிவிட்டன. அவன் வீட்டிற்கு வருவதற்குள் தான் திரும்பிவிட வேண்டும் என்றுதான் அவள் முயற்சித்தாள். ஆனால் விமலா லேசில் புலிக்காட்டிலிருந்து கிளம்ப ஒத்துக்கொள்ளவே இல்லை. குற்றவாளியைப் போன்று திக் திக் என்று அடித்துக் கொள்ளும் நெஞ்சுடன் முன்காலை கடந்து மாடி பக்கம் விரைந்தாள். அது சமயம் மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த நாகராஜனை கண்டதும் அவள் கால்கள் பயத்தால் தடுமாறின. மனைவியின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்த நாகராஜனுக்கு பேசும் சக்தி ஒரேடியாக மங்கிவிட்டதை போன்றிருந்தது. மனைவியிடம் என்னவெல்லாமோ கேட்க வேண்டும், சொல்ல வேண்டும் என கோபத்தில் பொங்கிக் கொண்டிருந்த அவனது சினம் அவளை கண்டதும் வெகு உச்ச நிலையை அடைந்துவிடவே வார்த்தைகள் ஒன்றும் அவனது வாயிலிருந்து எழவில்லை. அதிகம் சிவந்திருந்த அவனது முகத்தை நிமிர்ந்து பார்க்க அஞ்சிய கீதா மாடிப்படிகள் மீது ஏற மனமில்லாது தலையை குனிந்து கொண்டு நின்று விட்டாள். மயானத்தில் நிலவிய நிசப்தத்தை போன்று ஒரு வினாடி மிகவும் பயங்கரமாக தென்பட்ட அந்த மௌனத்தை கலைப்பவள் போல பாகிரதி அம்மாளின் அலறல் குரல் ஏக காலத்தில் இருவரையும் நடுங்க வைத்தது. ராஜா, இங்கே வாயேன் என உச்சஸ்தாயில் இறைந்து கத்திய பாகிரதி அம்மாள் பேயால் அறையப்பட்டவள் போல் பெருமூச்சு விட்டுக்கொண்டு அங்கே ஓடி வந்தாள். திடுக்கிட்ட நாகராஜன், என்ன அக்கா, என்ன சமாச்சாரம், என்ன, ஏன் இப்படி இருக்கிறாய் என கலக்கத்துடன் கேட்டான். நமது தொழிற்சாலையில் நெருப்பு பிடித்து கொண்டு விட்டதாம், மேனேஜர் கையோடு கூட்டி வரச் சொன்னாராம் என்றாள். நெருப்பா என்று கூவிய நாகராஜன் வேறு ஒரு வார்த்தை கூட பேசாது மின்னலைப் போல் அவ்விடத்திலிருந்து வெளியே ஓடினான். அடுத்த கணம் படபடவென்று அவனது மோட்டார் சைக்கிள் கிளம்பிச் செல்லும் சப்தம் கேட்டது. கீதாவின் உடலிலிருந்து உயிர் போய்விட்டதை போன்று ஒரு உணர்ச்சி ஏற்படவே அவள் மாடிப்படியில் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாள். திடீரென்று கேட்ட அதிர்ச்சியான சமாச்சாரத்தினாலோ என்னவோ பாகிரதிக்கு வழக்கமாக வரும் மயக்கம் வந்துவிடும் போல் கண்களை இருட்டி கொண்டு வந்தது. தம்பி என்ன விதமான செய்தி கொண்டு வரப்போகிறானோ, அவன் வரும் சமயத்தில் தான் மயக்கமாக படுத்திருக்கலாகாதே என்ற கவலை மிகுந்திருந்தது. அதை தவிர்க்க எண்ணி மெல்ல மெல்ல தள்ளாடி கொண்டு வாயிற்படி ஓரத்தில் இருந்த பெரிய தூண் மீது சாய்ந்து கொண்டு தம்பி வரும் வழி நோக்கி கவலையுடன் காத்திருந்தாள் அவள். தோட்டத்திலிருந்து வீசிய குளிர்ந்த காற்று அவளது தேக சோர்வுக்கு ஆறுதலாக இருந்தது. கண்களை மூடிக்கொண்டு நாகராஜன் வரவிற்காக காத்திருந்த அவளது மனம் இல்லாத தெய்வங்களையெல்லாம் அது சமயம் வேண்டிக் கொண்டிருந்தது. மாடிப்படியின் மீது சோர்வே உருவாக உட்கார்ந்திருந்த கீதாவிடம் வந்து நின்றாள் சமையல்கார தங்கம். பாகிரதி நெருப்பு என்ற வார்த்தையை உரத்து உச்சரித்ததை தங்கத்தின் கூரிய செவிகள் கேட்டன. அதை பற்றிய பல விஷயங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் துடித்த அவள் சமையல் அறையில் இருப்பு கொள்ளாது முன்கட்டிற்கு வந்தாள். உங்கள் நாத்தனார் எங்கே? காணோம். வாசலில் போய் உட்கார்ந்திருக்கிறார் போல் இருக்கிறது. நெருப்பாமே, நெருப்பு எங்கே பிடிச்சு கொண்டு விட்டதாம் என கேட்டாள் கீதாவிடம்.
எனக்கு மட்டும் என்ன தெரியும்? என்னை வந்து கேட்டால் என அசிரத்தையுடன் பதிலளித்த கீதா தங்கத்தின் முகத்தை கூட திரும்பி பார்க்கவில்லை. உங்க அகத்துக்காரர் போயிருக்கிறாரே, எப்போ திரும்பி வருவார் என தங்கம் விடாமல் கேட்டாள். எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சும்மா கேட்டு ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் என்று சிடுசிடுத்த கீதா இடத்தை விட்டு எழுந்திருந்து மாடி பக்கம் சென்றாள். எங்கே நெருப்பு பிடிச்சு எக்கேடை கட்டால் எனக்கென்ன? மனுஷன் எத்தனை நாளைக்கு வருவான்னு சொல்லி தொலைச்சால் எல்லாத்தையும் எடுத்து மூடி வச்சுட்டு நான் ஒரு தூக்கமாவது போடலாம். இந்த வீட்டில் ஒரு விஷயம் சரியாக சொல்வது கிடையாது. அவரவர் சுக துக்கம்தான் அவரவர்களுக்கு பெருசு என்று தங்கம் முணுமுணுத்து கொண்டு சமையல் அறைக்குள் சென்றாள். அவள் சொன்ன வார்த்தைகள் கீதாவின் காதுகளில் அரைகுறையாக விழுந்தன. அவ்வார்த்தைகளின் உண்மையை கீதா ஆராய்ந்த வண்ணம் வெளியில் சென்று வந்த அலங்கார உடைகளை கழற்றி விட்டு வேறு உடுத்தி கொண்டாள். தங்கத்தின் மேல் கோபப்படுவதில் நியாயமே இல்லை. ஒரு வீட்டில் 1000 விஷயங்கள் நடக்கக்கூடும். அதில் சுகம் இருக்கலாம், துன்பங்கள் நிறைந்திருக்கலாம். தங்களுடைய சுக துக்கங்களை அருகில் இருக்கும் எல்லோருக்கும் அதே அளவில் பகிர்ந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? வேலைக்காரர்கள் கூலிக்கு உழைப்பவர்கள். அவர்களுடைய வேலையில் தவறுகள் கண்டுபிடிக்கலாமே ஒழிய எஜமானின் துக்கத்தை அவர்களும் பகிர்ந்து அனுபவிக்கவில்லை என்று தவறு கண்டுபிடிக்க முடியுமா? நாகராஜன் தொழிற்சாலை இருந்தால் என்ன? அது நெருப்பு பிடித்து தரைமட்டமானால்தான் என்ன? தங்கத்திற்கு இந்த வீடு இல்லாவிடில் இன்னொரு வீடு. தங்கத்தை மட்டும் குறை கூறுவானேன்? அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யும் எல்லா வேலைக்காரர்களையும் எடுத்துக்கொண்டால் உண்மையாக நாகராஜன் கஷ்டத்திற்காக உருகுகிறவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? ஒரு சிலரே தான். எஜமானுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டதே என்று ஏங்கி வேலைக்காரர்கள் எஜமானுடன் கூட துக்கப்பட போவதில்லை. இந்த மடம் இல்லாவிட்டால் சந்தை மடம் என வேறு தொழிற்சாலையை பார்த்து கொண்டு கிளம்பிவிட மாட்டார்களா? யாரையும் குறை சொல்வதற்கில்லை. அது உலக போக்கு என்று பெருமூச்செறிந்த கீதா கீழே இறங்கி வந்தாள். சமையற்கட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. முகவாயில் கையை வைத்துக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தவள் போல் தங்கம் உட்கார்ந்திருந்ததை கண்ட கீதா, தூக்கம் வருகிறதென்றால் போ, தூங்குகிறதானே, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டாள். அரை தூக்கத்தில் இருந்த தங்கம் விழித்து கொண்டு எழுந்திருந்தாள். இதெல்லாம் இப்படியே கிடக்கிறதே, அவர் எப்போ வருவாரோ, உங்க நாத்தனார் என்ன சொல்வாரோ என்று அழுத்து கொண்டாள். உங்களுக்கு சிரமமாக இருந்தால் போய் தூங்குங்கள். மற்றவைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர் வந்தால் நான் இல்லையா, பார்த்து கொள்கிறேன் என்று சிறிது கடுமையாகவே கீதா கூறினாள். அதை கேட்ட தங்கம் கவலை விட்டதென்று சமையல் அறையிலிருந்து மெல்ல பின்கட்டிற்கு சென்று மறைந்தாள். கதவை பூட்டிக்கொண்டு வாயில் பக்கம் வந்தாள் கீதா. தன் அருகிலே வந்து நின்ற கீதாவை ஏறெடுத்தும் பார்க்க வேண்டாதவள் போல் பாகிரதி அம்மாள் கண்களை நன்றாக இன்னும் இறுக மூடிக்கொண்டாள். நாத்தனார் தன்னிடம் பேச இஷ்டப்படவில்லை என்பதை கீதா புரிந்து கொண்டாள். அவளுக்கு அதற்கு மேல் அங்கு நின்று கொண்டிருக்க பிடிக்கவில்லை. திரும்ப உள்ளே வந்து அங்கிருந்த சோபா ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டாள். கீதா செய்தது பிசகுதான். நாத்தனாரின் உத்தரவு இன்றி, கணவனின் உத்தரவு இன்றி விமலா வீட்டவர்களுடன் உல்லாசமாக புலிக்காடு சென்று வந்தது பெரிய பிசகுதான். அதற்காக பாகிரதி கோபித்து கொள்ள வேண்டியது நியாயம்தான். ஆனால் அதற்கு சமயம் இல்லையா? எதிர்பாராத ஒருவித கஷ்டம் குடும்பத்திற்கு நேர்ந்திருக்கும் சமயத்திலா பாகிரதி தனது கோபத்தை காட்டுவது? நாகராஜனின் கஷ்டம் பாகிரதி ஒருத்தியைத்தான் பாதிக்குமா? கீதாவிற்கு அதில் சம்பந்தம் இல்லையா? பாகிரதியின் வெறுப்பினால் புண்பட்ட கீதா கண்களை மூடிக்கொண்டாள். மூடிய இமையிலிருந்து கண்ணீர் துளிகள் முத்துக்களைப் போல் உருண்டு கன்னங்களின் மீது ஓடின. கம்பீரமாக எழுந்து நின்ற பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸ் இருந்த இடத்தில் ஒரு பெரும் சாம்பல் குவியல்தான் மீதமாக நின்றது. சிவந்த தனது நாக்குகளால் ஆகாயத்தை தொட ஆசைப்பட்டவன் போல் கொதித்தெழுந்த அக்னி பகவான் பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸை ஒரேடியாக பஸ்மீகரணம் செய்துட்டான். அந்த காட்சியை கண்ட நாகராஜன் மனமிடிந்து செயலற்று போய் நின்று விட்டான். சங்கதியை அறிந்த பாகிரதி அம்மாள் இரத்த அழுத்தம் மேலோங்க அதிர்ச்சி தாங்காது மரணமடைந்து விட்டாள். பிறகு, ஐயோ, என்ன கற்பனை, என்ன முட்டாள் யோசனைகள் என கீதா வரம்பின்றி தாறுமாறாக சிந்தனையில் ஈடுபட்டிருந்த தனது மன கற்பனைகளை கலைத்தாள். கன்னத்தின் மீது படர்ந்திருந்த கண்ணீர் தாரையை துடைத்து கொண்டு எழுந்திருந்து ஜன்னல் அருகில் போய் நின்று கொண்டு அதன் வழியே தோட்டத்து வாயிற்புறத்தை பார்த்தாள். ஹாலிலிருந்து வீசிய விளக்கு வெளிச்சம் தோட்டத்தின் மீது கொஞ்ச தூரம் வரை தெரிந்தது. அதற்கு அப்பால் கண்களுக்கு ஒன்றுமே புலப்படாத காரிருள், பிற்காலத்து வாழ்க்கையை போன்று ஒன்றும் புலப்படாத காரிருளை வெறித்து பார்த்து கொண்டே நின்றாள் கீதா.
வெகுநேரம் புலிக்காட்டின் மீது சுனை அருகில் சிவராமனுடன் அன்று பகல் பொழுது பேசிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் அவள் நினைவுக்கு மறுபடியும் வந்தது. பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸ் கடனில் மூழ்கி இருக்கிறது என்ற விஷயம்தான் அது. நாகராஜன் மிகவும் நல்லவன். கடன்பட்டார் நெஞ்சம் மிகவும் கலக்கப்படும் என்ற விஷயம் யாரும் அறிந்ததே. கடன் தொல்லைகள் பொறுக்க முடியாது பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸின் மேல் தானே நெருப்பை வைத்து விட்டானோ என்னவோ. ஏனெனில் சாலை நெருப்பு முதலிய விபத்துக்களுக்காக இன்சூர் செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு ரகசியம் மட்டும் கீதாவிற்கு தெரியும். உண்மை அப்படி இருந்தால் கீதாவால் மேலே யோசிக்கவே முடியவில்லை. காரணமில்லாத ஒரு விதமான பயத்தில் அவள் நெஞ்சம் பதைபதைத்தது. வேகமாக படபடவென்று வெகு தூரத்திலே ஒலித்த மோட்டார் சைக்கிளின் ஓசையை கேட்ட கீதா ஆவலுடன் துடிப்பும் தாங்காது கடிகாரத்தை திரும்பி பார்த்தாள். இரவு மணி 2:30 ஆகியிருப்பதை அது அறிவுறுத்தியது. ஹாலிலிருந்து வெளிப்பட்டு வாசல் வராந்தாவிற்கு அவள் வருவதற்குள் நாகராஜன் மோட்டார் சைக்கிளிலிருந்து இறங்கிவிட்டான். அவனது வரவையே ஆவலுடன் எதிர்பார்த்து தவங்கிடந்த பாகிரதி பரபரப்பாக எழுந்திருந்தாள். என்ன ராஜா, என்ன ஆச்சு என்று கவலை தாங்க முடியாது விசாரித்தாள். ஹாலுக்குள் வந்து உட்கார்ந்த நாகராஜன் வெளியூர்களுக்கு அனுப்ப சேகரித்து வைத்திருக்கும் மர டிப்போவிலே நெருப்பு பிடித்து கொண்டு விட்டதக்கா என்றான் நிதானமாக. ரொம்ப எரிஞ்சு போச்சோ? எப்படி நெருப்பு பிடிச்சுதாம் என்று கேள்விகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினாள் தமக்கை. எப்படி பிடிச்சதோ தெரியாது. ராத்திரி காவல் பார்க்கிற காவல்காரன் நெருப்பு பிடிச்சது கூட தெரியாமல் தூங்கி இருக்கிறான். நான் அங்கே போகிறதற்குள் போலீஸ் கிளீஸ் எல்லாம் வந்து ஒரே தடபுடல். நெருப்பு அணைக்கிற படை ரொம்ப கஷ்டப்பட்டு கூட சீக்கிரத்தில் முடியல. நல்ல வேளை நெருப்பு நம்ம தொழிற்சாலை கட்டிடத்துக்கு பரவவில்லை, டிப்போவோடு நின்று விட்டது என்றான். இதனால் நமக்கு ரொம்ப நஷ்டம் ஏற்படுமப்பா என்று விசாரித்தாள் பாகிரதி. பொருளை பற்றினவரை நஷ்டமில்லை. ஏனென்றால் நமது தொழிற்சாலையின் நெருப்பு முதலிய விபத்துக்களுக்காக இன்சூர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் தொழில் சம்பந்தப்பட்டவரை ஏக நஷ்டம் ஏற்பட போகிறது. பல ஊர்களுக்கு அனுப்ப வேண்டிய அவ்வளவு மரத்துண்டுகளும் கரியாகிவிட்டதனால் குறித்த தேதியில் எல்லாம் போய் சேராது. தொழில் விவகாரத்தில் ஏக நஷ்டம். அதை நினைக்கும் போது என்று முடிப்பதற்குள், ஏன் ராஜா, ரொம்ப நஷ்டப்படும் என்கிறாயோ என கவலைப்பட்டாள் பாகிரதி. சில லட்சங்கள் வரை நஷ்டம் ஏற்படலாம் அக்கா. உனக்கு இதெல்லாம் பற்றி என்ன கவலை? லாபம் வந்த பொழுது அனுபவித்தோம், நஷ்டம் வந்த பொழுதும் அனுபவிக்க வேண்டியது தானே. எனக்கு பணம் போனால் கூட அக்கறை இல்லை. என்னிடம் மிகவும் விசுவாசமாக உழைத்து வந்த கீழ வாட்ச்மேன் பாவம் நெருப்பில் அகப்பட்டு கொண்டான் என்று கூறி நிறுத்தினான். செத்துப்போய் விட்டானா? ஐயோ என்று கலவரத்துடன் கூவினாள் பாகிரதி. இன்னும் சாகவில்லை, ஆனால் பிழைக்க மாட்டான். நெருப்பு பிடித்தது தெரியாமல் உள்ளே கிடங்கு பக்கத்தில் தூங்கி போயிருக்கிறான். உள்ளே அகப்பட்டு கொண்டு வெளியில் வர முடியாது தவித்ததை பார்த்து என்னால் சகிக்க முடியவில்லை. அவன் நமது குடும்பத்திற்கு எவ்வளவு நன்றியுடன் உழைத்திருக்கிறான். நினைத்தபோது என் மனம் உருகிவிட்டது. அந்த பச்சாதாபத்தில் என்ன செய்கிறோம் என்பது தெரியாது நெருப்பில் மத்தியில் நான் நுழைந்து அவனுக்கு உதவி செய்ய ஓடினேன். அதற்குள் என்னை மற்றவர்கள் தடுத்து விட்டார்கள். இல்லாவிடில் இன்றைக்கு நான் உயிருடன் வந்திருக்கவே மாட்டேன். இதோ பார் அக்கா என கைகள் இரண்டையும் நீட்டினான் நாகராஜன். அதை கண்ட பாகிரதி ஆவென்று அலறினாள். அவன் அணிந்திருந்த கதர் சட்டையின் கைகளில் நுனிப்பாகம் நெருப்பு பட்டு எரிந்து போயிருந்தது. முன்கையின் இரண்டொரு இடத்தில் நெருப்பு சுட்டதனால் சிவந்து தெரிந்தது. என்மேல் நெருப்பு காயம் பட்டதுதான் மிச்சம். கிழவனை படுகாயமாக ஆஸ்பத்திரிக்கு எடுத்து கொண்டு போயிருக்கிறார்கள். அவன் பிழைப்பது அபூர்வமாம். அக்கா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இருந்தால் கொண்டு வந்து போடு, எரிச்சல் தாங்கவில்லையே என்று அரற்றினான் நாகராஜன். தம்பியின் கை மீது பட்டிருந்த சிவந்த புண் மீது எண்ணெயை மெல்ல தடவிய பாகிரதியின் கண்களில் நீர் பொங்கி வழிந்தது. ராஜா, நீ இப்படி பண்ணுவியா? உனக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் எங்கள் கதி? அவன் ஒருவன் போன துக்கம் போதாதா? இந்த பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸ் முழுவதுமே எரிஞ்சு சாம்பலானாலும் போகட்டும். ராஜா, உனக்கு ஒன்றும் இல்லாமல் சேமமா இருந்தால் போதும். ஏண்டாப்பா ராஜா, கையை ரொம்ப எரிகிறதோ என்று கூறிய பாகிரதி துக்கம் தாங்காது குலுங்க குலுங்க அழுதாள். அந்த காட்சியை பார்த்து கொண்டே நின்ற கீதாவின் கண்களிலும் நீர் பொங்கி வழிந்தது. அக்கா, என்னத்துக்கு அழுகிறாய்? அழுதால் உன் உடம்புக்கு மிகவும் கெடுதல். பேசாமல் இரு என்று கூறிய நாகராஜன் அங்கிருந்து எழுந்து மாடிக்கு சென்றான். வெளியிலிருந்து வந்ததிலிருந்து தன் முகத்தை கூட பார்க்காது கணவன் தன் கஷ்ட நஷ்டங்களை
சகோதரியிடமே சம்பாஷித்துக் கொண்டிருந்ததை கவனித்த கீதாவிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஒரு சிறு தவறு செய்ததனால் அல்லவா இப்பொழுது அவள் சுவாதீனமாக முன் சென்று கணவனுக்கு ஆறுதல் மொழி எதுவும் சொல்ல முடியாது குற்றவாளி போல் தவித்துக் கொண்டு நிற்க வேண்டியதா இருக்கிறது. கீதாவின் மீது இன்னுமா நாகராஜனுக்கு கோபம் இருக்கும்? அதுவும் இந்த மாதிரி கஷ்டமான சந்தர்ப்பத்திலா? தானே வலுவில் போய் ஏதாவது 2 ஆறுதல் மொழி கூற வேண்டியதுதான் கடமை என்ற நினைத்த கீதா தயங்கிக் கொண்டே மாடி அறைக்கு சென்றாள். கணவன் படுக்கை அறைக்குள் நுழைவதை கண்டாள். தானும் அங்கு செல்ல வேண்டி அந்த பக்கம் அவள் திரும்புவதற்குள் கிளிக் என்று சத்தம் கேட்டது. அந்த சமயத்தில் அவளுடன் பேச விரும்பவில்லை என்பதை அறிவிப்பவன் போல் நாகராஜன் படுக்கை அறை கதவை வழக்கமாக தாளிட்டு கொண்டு கட்டிலின் மேல் சென்று படுத்துக்கொண்டான். தாளிட்ட கதவு முன் நின்ற கீதாவின் நெஞ்சம் துக்கத்தில் குமுறியது. கண்களில் நீர் தாரை தாரையாக வழிந்தது. பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸில் விபத்து ஏற்பட்டு 2 தினங்கள் சென்றன. 2 தினங்களும் 2 யுகங்கள் போல் நாகராஜன் குடும்பத்தினருக்கு தென்பட்டன. நெருப்பு முதலிய விபத்துக்கள் வரப்போகின்ற பெரும் தீமைக்கு அறிகுறி என்றது பாகிரதி அம்மாவின் எண்ணம். அப்படி அவள் நினைத்து கலங்குவதற்கு ஒரு காரணமும் இருந்தது. 2 வருஷங்களுக்கு முன்பு ஒரு சமயம் அடுப்பில் கைவேலையாக இருந்த பாகிரதி அஜாக்கிரதை காரணமாக புடவை தலைப்பில் நெருப்பு பற்றி கொள்ளும் வரை கவனிக்காமல் இருந்து விட்டாள். நெருப்பு சமயத்தில் அணைத்து விட்டதனால் காயம் ஒன்றும் ஏற்படாது தப்பினாலும் கூட அது சமயம் அவள் தாயார் சொன்ன ஒரு வார்த்தை அவளது மனதை உறுத்தி கொண்டே இருந்தது. மேலே நெருப்பு பிடித்து கொண்டால் நல்லதற்கு அடையாளம் இல்லை என்பார்கள். என்ன கஷ்டம் வரப்போகிறதோ என்று கிழவி முணுமுணுத்து கொண்டிருந்தாள். அந்த சிறு சம்பவத்திற்கு 3வது நாள் அவள் சகோதரன் சங்கரன் மோட்டார் விபத்தில் மரணமடைந்து விட்டான். பொன்மேட்டு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து எந்த விதமான தீமைக்கு அடிகொலி கொண்டிருக்கிறதோ என்று பாகிரதி அம்மாளின் மனம் விவரிக்க முடியாத திகிலில் தவித்து கொண்டிருந்தது. ஒரு சமயம் அது நாகராஜனுக்கு வர இருக்கும் பெரிய ஆபத்தை குறிக்கின்றதோ? இவ்வாறு பலவிதமாக எண்ணி கவலையடைந்த பாகிரதிக்கு நாட்கள் யுகமாக தென்பட்டதில் வியப்பில்லை. கைகளின் மேல் ஏற்பட்டிருந்த தீப்பூண்களின் வலி ஒருபுறம், போலீஸ்காரர்களின் குறுக்கு விசாரணை தொல்லைகள் ஒருபுறம், இன்சூரன்ஸ் கம்பெனியாரின் கேள்வி விசாரணைகள் ஒரு பக்கம் என 4 பக்கமும் பலவிதமாக நெருக்கப்பட்ட நாகராஜன் பொறுமை இழந்தவனாக காணப்பட்டான். ஒரு சிறு விஷயத்தை கூட சகிக்க முடியாதவனாக எதற்கும் எரிந்து விழும் நிலையில் இருந்தான். காலம் மிக மிக மெதுவாக நகர்வதைப் போன்று அவனுக்கு தோன்றியது. கணவனது கைகள் மீதிருந்த காயம் எப்படி இருக்கிறது? அதனால் ஏற்பட்ட நஷ்டம் தொழிலை எவ்வளவு தூரம் பாதிக்கின்றது என்று பலவும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கீதா ஆவலில் துடித்தாள். ஆனால் துயரமே வடிவாக தென்பட்ட பாகிரதியிடம் அதை பற்றி சம்பாஷிக்கவே அவளுக்கு தைரியம் இல்லை. அன்று இரவு நாகராஜன் அவள்வாள் காட்டிய வெறுப்பிற்கு பின்பு அவளுக்கு அவனது முகத்தை நிமிர்ந்து பார்க்க கூட பயமாக இருந்தது. அந்த நிலையில் அவனிடம் அதை பற்றி எப்படி பேசுவது? ஏன் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு மெதுவாக செல்கிறது? கொஞ்சம் வேகமாக மறைந்து வாழ்க்கையில் புது மாறுதல்களை உண்டாக்கக்கூடாதா என அவள் எண்ணினாள். அன்று காலை அவள் பெயருக்கு 2 கடிதங்கள் வந்திருந்தன. அவைகளில் ஒன்றை எடுத்து பிரித்தாள். அன்புள்ள கீதா, இது சமயம் உனக்கு என் அனுதாபத்தை எப்படி கூறுவதென்றே எனக்கு விளங்கவில்லை. உங்களுக்கு ஏற்பட்ட எதிர்பாராத இந்த விபத்தை கேட்டு உன்னை நேரில் பார்த்து ஆறுதல் கூற வேண்டுமென்று மனம் துடிக்கிறேன். ஆனால் இது சமயம் அங்கே நான் வருவது உசிதமல்ல என்று அண்ணா அபிப்பிராயப்படுவதனால் நான் வரவில்லை. மற்றவை நேரில். இப்படிக்கு விமலா. கடிதத்தை படித்து முடித்த கீதா அதை வெறுப்புடன் மேஜை மீது போட்டாள். விமலாவின் அனுதாபம் எல்லாம் வெறும் பொய் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. அடுத்த கடிதத்தை எடுத்து பிரித்தாள். அன்புள்ள கீதா, போன செவ்வாய்க்கிழமைதான் நான் என் பிறந்தகத்திற்கு வந்தேன். அண்ணா அனுப்ப மனமில்லாதுதான் அனுப்பினார். அதனாலேயோ என்னவோ நான் புறப்பட்டு வந்த வேலை சரியாக இல்லையோ? கீதா, எனக்கு நேற்று பத்திரிகையை பார்த்ததிலிருந்து மனம் நிம்மதியே இல்லாது போயிற்று. நெருப்பு விபத்து எப்படி ஏற்பட்டது, அதனால் ஏற்பட்ட சேதம் எப்படி என்று எனக்கு உடனே விவரமாக ஒரு கடிதம் எழுதி போடு. பூந்துடலில் உன் அண்ணாவும் அம்மாவும் பத்திரிகையை படித்துவிட்டு மிகவும் கவலையில் மூழ்கி போயிருப்பார்கள். அவர்களுக்கும் விவரமாக கடிதம் போடு. நான் மட்டும் இந்த நிலையில் இல்லாதிருந்தால் இத்தனை நேரம் உனக்கு நேரில் ஆறுதல்கள் சொல்ல பறந்தோடி வந்திருப்பேனே. ஆனால் இது சமயம் நான் இங்கிருந்து சொல்லக்கூடிய ஆறுதல் மொழி ஒன்றே ஒன்றுதான்.
எது வந்தாலும் மனதை தளர விடாதே, தைரியமாக இரு. கவலையில் மூழ்கியிருக்கும் உன் கணவருக்கு நீ இது சமயம் ஆறுதல் மொழி சொல்லி உற்சாகப்படுத்த வேண்டும். உடனே பதில் போடு. இப்படிக்கு கௌரி. மணியின் கடிதத்தை மீண்டும் ஒரு முறை படித்தாள். அதில் எழுதப்பட்டிருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் கௌரியின் தூய்மையான அன்பை தெளிவாக எடுத்து கூறியன போல் கீதாவிற்கு தென்பட்டது. விமலாவிற்கும் கௌரிக்கும் எத்தனை வித்தியாசம்! பல மைல்களுக்கு அப்பால் இருந்தும் கௌரி கீதாவை உண்மையிலேயே நேரில் கண்டு பேச துடித்து கொண்டு எழுதியிருக்கிறாள். மிகவும் அருகில் இருக்கும் விமலாவோ நேரில் பார்த்து சொல்வானேன், கடிதத்தில் அனுதாபம் தெரிவித்தால் போதாதா என்று எண்ணி எழுதியிருக்கிறாள். எத்தனை அலட்சியம் அவளுக்கு! அவளை நம்பியல்லவா வாழ்க்கையின் இன்பத்தில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டேன் என வருந்தினாள் கீதா. தனக்கே தீ விபத்து விபரம் ஒன்றும் சரியாக தெரியாத பொழுது கௌரிக்கு அதை பற்றி என்ன பதில் எழுதுவது? நஷ்டம் ஒன்றும் அதிகமில்லை, கவலைப்படாதே, உன் உடம்பை கவனித்துக்கொள் என்று எழுதுவோம் என எண்ணிக்கொண்டு பின்கட்டிற்கு போக திரும்பிய கீதா அங்கே தன் கணவன் சகோதரியிடம் உரத்த குரலில் கொஞ்சம் கோபமாக பேசிக்கொண்டிருப்பதை கேட்டு பயத்துடன் நின்று விட்டாள். உனக்கு இதெல்லாம் பற்றி என்ன விசாரம் அக்கா என்று கோபத்துடன் அதட்டினான் நாகராஜன். நீ சரியாக சொல்ல மாட்டேன்னாக்கா எனக்கு கவலையாக இருக்காதா? மேனேஜரை கூப்பிட்டு வர சொல்லி நானே கேட்டேன், அதில் என்ன தப்பு என்று கேட்டாள் பாகிரதி விடாப்பிடியாக. தப்பு என்னவா? மேனேஜர் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொள்வார் என்று இறைந்தான் அவன். அவர் என்ன நினைத்துக் கொள்கிறது? வீட்டில் இருக்கிறவளுக்கு விஷயம் சரியாக தெரியவில்லை, கேட்கிறான்னு நினைச்சுப்பார். இது நிஜமா என்ன? டிப்போவில் இருந்த சரக்கு 2.5 லட்சம் பெறுமா? ஆனால் இன்சூரன்ஸ் பண்ணி இருக்கிறது 1 லட்சத்துக்கு தானாமே. அப்படியானால் நமக்கு அதிகம் நஷ்டம் இல்லையோ என வினவினாள். உனக்கு இதெல்லாம் பற்றி என்ன புரிய போகிறது? இன்சூரன்ஸ் விஷயமெல்லாம் பற்றி உனக்கு என்ன தெரிக்கு? நீ இப்படி வேண்டாத விஷயங்களுக்காக கவலைப்படுவதாக இருந்தால் நான் இந்த வீட்டிற்கே வரப்போவதில்லை. இந்த சனியன் கேஸ் ஒரு வழியாக முடியும் வரை சிவனே என்று ஆபீஸிலேயே இருந்து விடலாம் போல இருக்கிறது. வீட்டுக்கு வந்தால் பெரும் தொல்லை என்று கோபமாக இறைந்தான் நாகராஜன். என்னமோ ராஜா, அசட்டுத்தனம், எனக்கும் தெரிஞ்சால் என்ன என்று கேட்டுவிட்டேன். இனிமே நான் இதை பற்றி எல்லாம் விசாரிக்க மாட்டேன். நீ அதுக்காக கோவிச்சுண்டு வீட்டுக்கு வராம ஆபீஸ்லேயே தங்கிவிடாதே. அங்கேயெல்லாம் ரொம்ப கொசு உபத்திரவம். எத்தனை வேலை இருந்தாலும் வந்து சித்த நாழி தூங்குறதுக்காகவாவது ஆத்துக்கு வாப்பா என்றாள் தனிந்த குரலில். சரி அக்கா, நான் போயிட்டு வரேன். இன்றைக்கு வீட்டுக்கு வர எத்தனை நாழி ஆகுமோ? ஆபீஸில் 4 பக்கமும் ஒரே விசாரணை. எனக்கு பல தொல்லைகளில் என்ன பேசுகிறோம் என்றே புரிகிறதில்லை என்று பதிலளித்த நாகராஜன் வெளியே சென்று விட்டான். என்னதான் கஷ்டம் ஏற்பட்டாலும் நாகராஜன் பாகிரதியிடம் தனது கோபத்தை இதுவரை காட்டியதே இல்லை. கீதாவிற்கும் அவனுக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் கூட அவன் பொறுமையை இழந்து சகோதரியிடம் கடினமாக பேசியதில்லை. அப்படிப்பட்ட நாகராஜன் இன்று பாகிரதியிடம் எரிந்து விழ காரணம்? தொழிற்சாலையின் தீ விபத்து விவரத்தை பாகிரதி ஏன் தெரிந்து கொள்ளக்கூடாதாம்? தீ விபத்து இன்சூரன்ஸ் ரகசியம் என்னவாயிருக்கும்? இப்படியெல்லாம் பல எண்ணிய கீதாவின் மனம் சஞ்சலத்தில் தவித்தது. நாகராஜன் கோபப்படுவதற்கு காரணம் இல்லாமல் இருக்காது. இன்சூரன்ஸ் விஷயமாக ஆபீஸில் ஏதோ தகராறு நடக்கிறார் போல் இருக்கிறது. அதை வீட்டில் உள்ளவர்கள் அறியக்கூடாது என்பதுதான் அவன் நோக்கமாயிருக்க வேண்டும். அப்படியானால் தீ விபத்து தானாக ஏற்பட்டதில்லையா? நாகராஜனின் தொழில் மிகவும் மந்தமாகிக் கொண்டிருப்பதாகவும் தொழிற்சாலை கடனில் சூழப்பட்டிருப்பதாகவும் சிவராமன் கூறியது வாஸ்தவமானால் இந்த நெருப்பு விபத்து ஒரு சூழ்ச்சியாக இருக்கலாம் அல்லவா? இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர்கள் ஆராய்ந்து பாராது பணத்தை அள்ளி கொடுத்து விடுவார்களா? அப்படி ஆராயும் போது தீ விபத்து தானாக ஏற்படவில்லை, வேண்டுமென்றே உண்டாக்கப்பட்டது என்று புரிந்துவிட்டால் ஐயோ, நாகராஜன் மீது பெரிய குற்றச்சாட்டை தொடர்ந்து விட மாட்டார்களா? நாகராஜன் ஏன் உண்மையை சகோதரியிடமிருந்து கூட மறைக்க வேண்டும்? கடவுளே, கீதாவின் கணவன் அப்படிப்பட்ட கயவனா? தீ விபத்து நாகராஜனால் உண்டாக்கப்பட்டது, இன்சூரன்ஸ் கம்பெனியை ஏமாற்ற சூழ்ச்சி என்று வெளியாகிவிட்டால் அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் என்னவா இருக்கும்? இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை ஏற்படலாம்? இது விஷயமாக சட்ட ஞானம் கொண்ட யாரிடமாவது விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என அமைதியின்றி மனம் தவித்தது. மேலும் 2 நாட்கள் சென்றன. வீட்டிலே நிலவியிருந்த பயங்கரமானதொரு நிசப்தம் கீதாவிற்கு மிகுந்த அச்சத்தை கொடுத்தது. எது வந்தாலும் வரட்டும் என்று கண்ணை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்தால் அதன் முடிவுதான் என்ன?
தனக்குள்ளே எண்ணி கவலை மிக அடைந்த அவள் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாள். உனக்கு ஏதாவது கஷ்டங்கள் நேர்ந்தால் என்னை நம்பு, நான் உதவி செய்ய தயாராக இருப்பேன் என்று அன்று சிவராமன் கூறிய உறுதிமொழிகள் அவள் ஞாபகத்திற்கு வந்தன. ஏன், சிவராமன் கொஞ்ச காலம் சட்ட பரீட்சைக்கு படித்தவன் தானே. அவன் தகப்பனார் கூட ஒரு வக்கீல்தான். கொஞ்சம் சட்ட ஞானம் அவனுக்கு இருக்கக்கூடும். தெரியாவிட்டாலும் யாராவது தேர்ந்த வக்கீலிடம் யோசனை கேட்டு சொல்ல மாட்டானா? இன்சூரன்ஸ் விஷயமாக ஏற்பட்ட சந்தேகத்தை அவனிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் என்ன? கீதாவிற்கு இந்த சிறு உதவியை கட்டாயம் அவன் செய்தே தருவான். ஒருவித தீர்மானத்திற்கு வந்த கீதா துணிவுடன் சிவராமனுக்கு ஒரு கடிதம் எழுதினாள். உங்களிடம் சில விஷயங்களை ரகசியமாக பேச வேண்டியிருக்கிறது. தங்களை வீட்டில் தனியாக சந்திக்க சந்தர்ப்பம் ஏற்படுமா? விஷயம் மிகவும் முக்கியமானதாகையால் உடனே சொல்லி அனுப்பவும். உண்மையுள்ள கீதா. சுருக்கமாக இப்படி ஒரு கடிதம் எழுதி தோட்டக்காரனை கூப்பிட்டு அவன் கையில் கொடுத்து அனுப்பினாள். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்த தோட்டக்காரன் கொண்டு வந்த பதில் காகிதத்தை அவளுடன் வாங்கி பிரித்து படித்தாள் கீதா. என்னை தனியாக சந்தித்து பேச வேண்டிய விஷயங்கள் என்னவோ சற்று என்னால் ஊகிக்க கூட முடியவில்லை. இருந்தாலும் உனக்கு ஏதோ ஒருவித ஆபத்து நேர்ந்திருக்கிறது. என் உதவியை நீ இது சமயம் நாடுகிறாய் என்று மட்டும் எனக்கு புலனாகின்றது. இன்று சாயங்காலம் என் தங்கையின் மாமனாரும் மாமியாரும் அவசரமாக டவுனுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்கள் திரும்பி அடுத்த நாள் தான் வருவார்கள். சாயங்காலம் 4 மணிக்கு மேல் எங்கள் வீட்டில் என்னை சந்திக்கலாம். என் சகோதரி மட்டும்தான் இருப்பாள். அவள் நமது சம்பாஷணையில் கலந்து கொள்ளாதவாறு நான் கவனித்துக் கொள்கிறேன். சிவராமன். அன்று சாயங்காலம் 4 மணி சுமாருக்கு கீதா பாகிரதி அம்மாளிடம் விமலா வீடு வரைக்கும் போய் வருவதாக சொல்லிக்கொண்டு அவள் பதிலுக்கு கூட காத்திராமல் வேகமாக தீட்சிதர் தெருவை நோக்கி நடந்தாள். பரபரப்பாக தான் தெருவிலே நடந்து செல்லும்போது தன்னை அந்த தெரு ஜனங்களில் அநேக பேர் மிகவும் ஆவலுடன் வேடிக்கை பார்ப்பதை கீதா கவனித்தாள். ஆனால் அதை அவள் லட்சியம் செய்யவில்லை. நாகராஜனின் தொழில் விவரங்கள் தான் அவளுக்கு தற்பொழுது மிக பெரிய பிரச்சனையாக இருந்தன. அதை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் பிறர் என்ன சொல்வார்கள் என்று ஆராய்ந்து கொண்டிருக்க அவளுக்கு பொழுதில்லை. திடுதிப்பென்று உள்ளே நுழைந்த கீதாவை கண்டு ஒரு கணம் பிரமித்து போனாள் விமலா. மாமியார் மாமனார் இருவரும் ஊரில் இல்லாததனால் மிகவும் சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த விமலா மேஜை விரிப்பொன்றுக்கு பூவேலை செய்து கொண்டு அப்பொழுது கூடத்து தரையில் உட்கார்ந்திருந்தாள். கனவில் கூட அவள் கீதாவின் வரவை எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்ன கீதா, ஏது இப்படி திடீரென்று எங்கள் வீட்டிற்கு விஜயம்? வா, உட்கார் என்று வரவேற்றாள் விமலா. சிவராமன் விமலாவை பற்றி குறை கூறிய தினத்திலிருந்து கீதாவிற்கு சிநேகிதி மீது நம்பிக்கை குறைவு ஏற்பட்டு விட்டதனால் அவளிடம் அதிகமாக முன்போல் மனம் விட்டு பேச அவளால் முடியவில்லை. ஒரு காரியமாகத்தான் வந்தேன். எங்கே உன் அண்ணா? அவரிடம் என்று தடுமாறினாள் கீதா மிகுந்த குழப்பத்துடன். அண்ணாவிடம் ஒரு காரியமாக வந்திருக்கிறாயா? ஓஹோ, அதை பற்றி எனக்கு சொல்லக்கூடாதாக்கும் என்று விஷமமாக கேட்ட விமலா சிநேகிதியின் முகத்தை சந்தேகம் ததும் கண்களுடன் நோக்கினாள். உன் அண்ணாவும் தற்பொழுது மர வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பதனால் அதை பற்றி சில விவரங்களை தெரிந்து கொண்ட போக வந்தேன் என்று கீதா கூறிவிட்டு சுற்றுமுற்று பார்த்தாள். அப்படியா? சரிதான், உட்காரேன். அண்ணா தூங்கி கொண்டிருக்கிறான். சமாச்சாரம் முக்கியமென்றால் எழுப்புகிறேன். பாவம், அவனுக்கு 2 நாட்களாக உடம்பு சரியில்லை. வேலை தொந்தரவினால் இரவு வேளைகளில் கூட தூக்கமில்லை. அதனால்தான் இப்பொழுது தூங்குகிறவனை எழுப்ப வேண்டுமே என தயங்குகிறேன். உனக்கு வீட்டிற்கு போக அவசரமில்லையே என்று இழுத்தாற்போல் கூறிய விமலா மேஜை விரிப்பை கையில் எடுத்துக்கொண்டு மேலே தைக்க ஆரம்பித்தாள். மணி 5 அடிக்கப் போகிறதே, நேரம் ஆயிற்றே. சொன்னபடி வர காணோமே என்று நினைத்து கவலையடைந்தேன். நல்ல வேளை வந்துவிட்டாய் என்று மலர்ந்த முகத்துடன் வரவேற்ற சிவராமன் பின்பக்கத்திலிருந்து அருகே வந்து நின்றான். அவனை கண்ட விமலாவின் முகத்தில் அசட்டுக்களை பரவியது. அண்ணா, நீ தூங்கிக் கொண்டிருப்பதாக தான் நான் நினைத்தேன். அப்படியானால் கீதாவை நீ இப்பொழுது இங்கே சந்திப்பதாக முன்பாகவே ஏற்பாடாகி இருக்கிறது போல தோன்றுகிறது. எனக்கே இதை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட கூறவில்லை என்று கொஞ்சம் கோபமாகவே கேட்ட விமலா இடத்தை விட்டு எழுந்திருந்தாள். உனக்கு அதில் சம்பந்தம் இல்லாததனால் கூறவில்லை என்று சிவராமன் ஆத்திரமாக பதிலளித்தான். அப்படியானால் நீங்கள் இருவரும் பேசும் விஷயத்தை நான் கேட்டுக்கொண்டு இங்கே இருப்பது கூட சரியல்ல. நான் எப்பொழுது உங்கள் சம்பாஷணையில் கலந்து கொள்ளலாம் என்று தோன்றுகிறதோ அப்பொழுது என்னை கூப்பிடுங்கள், வருகிறேன் என்று காரமாக பதிலளித்த விமலா எழுந்து பின்பக்கம் சென்றாள். தான் வந்த விஷயமாக தமையனும் தங்கையும் மனஸ்தாபப்பட்டுக் கொள்வதை கவனித்த கீதாவிற்கு
ஏன் இங்கே வந்தோம் என்று வெறுப்பு ஏற்பட்டது. சே, விமலா இத்தனை அற்ப குணம் படைத்தவளா என்று விமலாவை மனதிற்குள்ளேயே நொந்து கொண்டாள். சகோதரியின் குத்தல் மொழிகளில் சிவராமனும் பாதிக்கப்பட்டவனாக தென்பட்டான். உங்களை இந்த மாதிரி அசம்பாவிதமான நிலைக்கு உட்படுத்துவேன் என்று நான் நினைக்கவில்லை. என்னால் நீங்கள் அனாவசியமாக விமலாவின் மனத்தாங்களை ஏற்க வேண்டியிருக்கிறது என்று கீதா ஆரம்பித்தாள். விமலாவின் மனஸ்தாபை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்றான் சிவராமன். நீங்கள் எனக்கு உதவி செய்ய முன்வந்ததை குறித்து நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். தங்களிடம் முக்கியமாக பேச வந்த விஷயம் என் தொழிற்சாலை தீ விபத்தை பற்றியதாகும் என்று ஆரம்பித்த கீதா மெல்ல தான் அதை பற்றி என்ன நினைக்கிறாள் என்பதையும் நாகராஜனுக்கு ஏற்படும் தீங்குகள் எப்படிப்பட்டவை என்பதையும் அறிய வந்திருக்கும் தனது நோக்கத்தை விளக்கி கூறினாள். சங்கதி முழுவதையும் கேட்ட சிவராமன் முகம் பிரகாசமடைந்தது. அப்படியா கீதா, நாகராஜனே இந்த தீ விபத்தை வேண்டுமென்றே உண்டாக்கினாரா? நான் நினைக்கவே இல்லையே என்று ஆச்சரியப்பட்டான். அதை கேட்ட கீதா மிகவும் கலவரமடைந்தாள். இல்லை இல்லை, அவர் செய்தார் என்று நான் சொல்லவில்லையே. ஒரு சமயம் அப்படி இருக்கலாமோ என்றுதான் சந்தேகப்படுகிறேன். என் மனதிலே அப்படி சந்தேகப்படுவதற்கு மூல காரணம் நீங்கள் அன்று என் கணவர் கடன் விஷயமாக சொன்ன சமாச்சாரமே. என் கணவர் மேல் ஒரு பிசவும் இல்லாமல் இருக்கலாம். கேவலம் எனது சஞ்சல புத்தி அவரை வீணாக சந்தேகப்படுகிறதே என்னவோ. எது எப்படி இருந்தாலும் நான் நினைத்தபடி இருந்தால் எங்களுக்கு எவ்வித கஷ்டங்கள் நேரும் என்பதை மட்டும் தயவு செய்து தாங்கள் நன்றாக சட்டப்படி பார்த்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று முடித்தாள். சிவராமன் யோசனையுடன் புருவத்தை உயர்த்து கூரை மூட்டை கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு, தீ விபத்து வேண்டுமென்றே செய்யப்பட்டதனால் பெரும் குற்றமாயிற்றே. அதை பற்றி விவரங்களை பின்னால் விசாரித்து கூறுகிறேன். இவ்வளவுதானா? இன்னும் சமாச்சாரம் உண்டா என வினவினான். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் வந்தேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் போய் வருகிறேன். விமலாவிடம் சொல்லுங்கள். அவள் முட்டாள்தனமாக என் மீது அனாவசியமாக கோபம் கொண்டிருக்கிறாள் என்று பெருமூச்செறிந்தாள் கீதா. கீதா, விமலாவை பற்றியோ அல்லது இந்த உலகத்தவர்களை பற்றியோ எனக்கு அக்கறையே இல்லை. உனக்காக நான் எதையும் செய்ய தயார் என்று கூறிய சிவராமன் அவள் முகத்தை உற்று பார்த்தான். தன்னை விழுங்கி விடுபவன் போல் பார்க்கும் அவனது பார்வையையும் அவனது வார்த்தைகளில் தொனித்த தனி அர்த்தத்தையும் கண்டு கீதா மிகவும் கலவரமடைந்து விட்டாள். உங்கள் உதவிக்கு வந்தனம் என்று அவசரமாக கூறிவிட்டு வெளியே போக எத்தனைத்த அவளது முன்னால் சிவராமன் வந்து நின்று கொண்டான். கீதா, நான் சொல்வதை சற்று கேட்பாயா என்று கேட்டான் அவன். என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றும் விளங்கவில்லையே என்று கேட்ட கீதாவின் கலவரம் உச்ச நிலையை அடைந்தது. நாகராஜனை மணந்து கொண்டதில் நீ துக்கத்தை தான் கண்டாய். கொஞ்சமாவது உன் மனம் அந்த விவாகத்தினால் சந்தோஷமடைந்ததா? நாகராஜன் வெறும் ஸ்ரீரோலன் மட்டும் அல்ல, பெரும் மோசக்காரன் என்று இந்த விபத்து நிரூபிக்கப் போகின்றது. குற்றம் ருஜுவானால் ஒரு சமயம் அவன் சிறை செல்ல நேரிட்டாலும் நேரிடலாம். இப்படிப்பட்ட கணவனுடன் ஏன் இந்த பொய்யான வாழ்க்கை என்றான். சிவராமன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கேட்ட கீதா பெரிய வெடிகுண்டு ஒன்றால் அதிர்ச்சி அடைந்தவள் போல் ஸ்தம்பித்து போனாள். கடைசியில் சிவராமனும் விமலாவை போன்ற குணம் படைத்தவன் போல இருக்கிறது என்ற உண்மை பளிச்சென்று அவள் மூளையில் உதயமாகியது. மிகவும் உதவி செய்பவன் போல் கருணை காட்டி பேசியதெல்லாம் நடிப்பின்றி வேறென்னவாக இருக்கும்? அயோக்கியன் மனதிலே என்ன கெட்ட எண்ணத்தை வைத்துக்கொண்டு இந்த விதமான நாடகம் ஆடுகிறானோ என எண்ணி கோபமும் வெறுப்பும் ஒருங்கே அடைந்தாள் கீதா. நீங்கள் பேசுவது ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது. எனக்கு உதவி செய்வதாக வாக்களித்தீர்களே, இப்படி பேசுவதுதான் உதவியாக்கும் என்று கோபமாக கேட்டாள் கீதா. உனக்கு உதவி செய்யத்தான் முன் வந்திருக்கிறேன். உனக்குத்தான் என் நோக்கம் புரியவில்லை, அல்லது புரிந்துதான் வேண்டுமென்றே புரியாதது போல் நடந்து கொள்கிறாயோ தெரியவில்லை. இதோ பார் கீதா, நாம் ஒரே ஊரில் பிறந்து வளர்ந்தவர்கள். ஒருவரை ஒருவர் நன்றாக அறிவோம். வாழ்க்கையில் கல்யாணம் என்பது சாகும் வரை அனுபவிக்க வேண்டிய ஒரு பந்தம் என்று நினைக்கிற காலம் மலையேறிவிட்டது. சில சமயம் மிகுந்த புத்திசாலிகளே விவாக விஷயத்தில் தவறுகள் செய்து விடுவது உண்டு. அந்த தவறை ஏன் நீடித்து செய்ய வேண்டும் என்று சிவராமன் படபடப்பாக பேசினான். பேச்சற்று போன கீதா அவன் முகத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அதனால் நான் சொல்வது என்னவென்றால், தற்போது இந்த விவாக சட்டம் பெண்களுக்கு அதிக உரிமை வழங்கியிருப்பதனால் விவாகரத்து எடுத்துக்கொண்டு விடு. அதற்கு பின் நான் உன்னை மணந்து கொண்டு சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறேன். நான் மிகவும் பரந்த நோக்கமுடையவன். அதனால் என்று முடிப்பதற்குள் கீதா, அடப்பாவி, என்ன கேடுகாலம் என்று ஆத்திரத்துடன் கூறினாள். அவள் முகம் அவமானத்தினால் சிவந்து விட்டது.
இருதயம் படபடவென்று துடித்தது. உண்மையை சொன்னால் நீ ஏன் கோபப்பட வேண்டும்? நாகராஜன் மீது உனக்கு அன்பு இல்லை என்று கூறினான் சிவராமன். அவனது கண்கள் இரண்டும் குரோதக் கனலை கக்கின. சி, என்ன பொய்! உன்னை ஒரு மனிதன் என மதித்து பேச வந்தேனே, என்மேல் பிசகு. நீங்கள் இருவரும் அப்பப்பா பஞ்சமா பாதகர்கள் என கீதா கோபத்துடன் கூறிவிட்டு அதற்கு மேல் பேச முடியாது வெளியே செல்ல வேகமாக வாசல் பக்கம் திரும்பினாள். ஒரே எட்டில் ஓடி இப்படி போவதை நான் அனுமதிக்க மாட்டேன். என் கேள்விக்கு தகுந்த பதிலை சொல்லிவிட்டு போ என்றான். கீதாவின் கால்கள் பயத்தால் நடுங்கின. நான் வறண்டு போய் அவளுக்கு பேசவே வரவில்லை. நீங்கள் நடந்து கொள்வது கொஞ்சம் கூட நன்றாகவே இல்லை. உங்களுக்கு பதில் கூற வேண்டியது அனாவசியம். எட்டி நில்லும், மரியாதை தெரியாத மனிதர் என்று அதட்டினாள் உரத்த குரலில். நாகராஜன் மீது உனக்கு உண்மையான அன்பிருந்தால் என்னிடமோ விமலாவிடமோ கேவலமாக அவனை பற்றி பேசுவாயா? கணவனிடம் காதல் இல்லை, இருந்த போதிலும் அதை பிறரிடம் ஒப்புக்கொள்ள தைரியம் கிடையாது. ஏன் இந்த பொய் வாழ்க்கை? அதை விட்டு வெளியே வர உனது கோழை உள்ளம் பயப்படுகிறது. நல்ல பெண் நீ. உன்னை போய் மணந்து கொண்டானே நாகராஜன், அந்த மடையனுக்காக நான் பச்சாதாபப்படுகிறேன் என்று ஏளனமாக பேசிய சிவராமன் வாசப்படியில் நின்று நகர்ந்தான். வேற்று மனிதன் ஒருவன் தன்னை துச்சமாக பேசும்படி நான் அவனிடம் தாராளமாக பேசியது எத்தனை ஆபத்தில் கொண்டு போய் விட்டது என்று எண்ணமிட்டு கொண்டே அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் கீதா. வீட்டின் பின்பக்கத்திலிருந்து வந்த விமலா, என்ன அண்ணா, ஏதாவது சண்டையா என்ன? கீதாவின் குரல் உச்சஸ்தாயில் கேட்டதே என்று வினவிய வண்ணம் அவன் முகத்தை பார்த்தாள். பேயறிந்து விட்டதைப் போன்று பயங்கரமாக தென்பட்டது சிவராமனின் முகம். ஆகாயத்தில் சூழ்ந்து நின்ற மேகக்கூட்டங்கள் திடீரென்று ஒன்று சேர ஆரம்பித்தன. ஆகாயம் இருண்டு வருவதை கவனித்த கீதா குறுக்கு வழியில் புகுந்து வேகமாக வீட்டிற்குள் வர பிரயத்தனம் செய்தாள். அதற்குள் பளிச்சென்ற மின்னலுடன் பயங்கரமாக இடித்து கொண்டு சோவென மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது. மழையில் நனைய இஷ்டப்படாத கீதா இன்னும் வேகமாக ஓடினாள். வானமே இடிந்து மழை துளிகளாக வழிவதைப் போன்று சோவென்ற கோஷத்துடன் பொழிந்து கொண்டிருந்த பெரும் மழையில் மேலே நடந்து செல்ல முயற்சிப்பது முட்டாள்தனம் என்று உணர்ந்த கீதா ஏரிக்கரையோரம் இருந்த பெரிய ஆலமரத்தடியில் நின்று விட்டாள். மழையில் நனைந்து போன புடவையை கையில் பிழிந்து கொண்டு தன்னை சுற்றிலும் ஒரு தடவை பார்த்தாள். வேகமாக கீழே வந்து வீழ்கின்ற மழை துளிகள் அதை ஆசையுடன் வாங்கிக் கொள்வதற்கு கை நீட்டுவது போன்று சிறு சிறு அலைகள் கொந்தளித்து கொண்டிருந்த பொன்னேரி எங்கே திரும்பினாலும் ஒரே ஜலமயமாக தென்பட்டது. கண்ணு கெட்டிய தூரம் வரை மனித சஞ்சாரத்தையே காணும். வானத்திலே கவிழ்ந்து நின்றன கருமேகத்தின் கூட்டங்கள். அஸ்தமித்து இன்னும் நேரம் ஆகாவிடினும் பயங்கரமானதொரு இருள் எங்கும் கவிந்து கொண்டிருந்ததை அவள் கவனித்தாள். சில்லென்று வீசிய ஊதல் காற்று ஈரமான ஆடை மீது பட்டதும் அவளது உடலை குலுக்கியது. ச்சே, என்ன கஷ்டகாலம்! இந்த மழை இப்பொழுதுதான் பொழிய ஆரம்பிக்க வேண்டுமா? 2 நாட்களுக்கு முன்பு பெய்திருந்தால் என்று வருண பகவானை சபித்த கீதா கிளைகளின் வழியாக மேலே வருஷித்த மழையைக் கண்டு பயந்து மரத்தின் வேரோடு சென்று ஒட்டி கொண்டு நின்றாள். ஆமாம், 2 நாளைக்கு முன்பு பெய்திருந்தால் பொன்மேடு டிம்பர் ஒர்க்ஸ் தீ விபத்து நேர்ந்திருக்காதல்லவா? தீ விபத்து நேர்ந்திருக்காவிடில் கீதா சிவராமனிடம் இத்தகைய அவமான சொற்களை கேட்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் வாய்த்திருக்காதல்லவா? இம்மாதிரி அவளது சிந்தனை ஓடியது. இவ்வளவு படித்திருந்தும் உலக அனுபவம் என்பது இல்லாத குறையினால் தானே சிவராமன் நல்லவன் என்று நம்பினாள். அப்பப்பா, என்ன சூழ்ச்சி, என்ன கெட்ட குணம் அவனுக்கு! கீதாவின் நன்மதிப்பை பெற சொந்த சகோதரியை கூட துச்சமாக பேசினானே, துரோகி! அவனது பாட்டு மொழிகளின் உட்கருத்தை அறியாத பேதை அவனை உத்தமன் என்று எண்ணி உதவியை நாடிச் சென்றேனே. அவனை சொல்வதில் என்ன பயன்? இன்னது செய்தால் இன்னது நடக்கும் என்று ஒரு பெண்ணுக்கு தெரியாவிட்டால் அனாவசியமாக தங்களுக்கு நெருங்கிய உறவு அல்லது வேற்று புருஷர்களிடம் பேசுவது தவறு என்று பெரியவர்கள் எதற்கு வைத்திருக்கிறார்கள்? இது மாதிரி அசம்பாவிதமான சந்தர்ப்பங்களுக்கு இளம் பெண்கள் ஆளாகாதிருக்கும் நிமித்தம்தானே. அதை அநாகரிகம் என்றும் புருஷர்களுடன் சமத்துவமாக பேசுவது நாகரிகம் என்றும் நினைக்கிறோமே அசட்டு பெண்கள். அவர்களுக்கு இது மாதிரி தண்டனை வேண்டியதுதான். நான் மட்டும் நாத்தனார் பேச்சை கேட்டிருந்தால், விமலா சிவராமன் இவர்கள் சிநேகிதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தால் என்று நினைத்த கீதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பொங்கி வழிந்தது. சிவராமன் கூறிய மொழிகள் யாவும் மறுபடியும் கணீர் என்று காதருகில் ஒலிப்பதைப் போன்று அவளுக்கு தோன்றவே விவரிக்க முடியாத ஒரு அருவருப்பு அவளது உடலை குலுக்கியது. கொஞ்சம் மழை நின்றது போல் தென்படவே கீதா மரத்தின் அடியை விட்டு 2 அடி கூட செல்லவில்லை. அதற்குள் பளிச்சென்று கண்ணை பறிக்கும் ஒரு மின்னல் தோன்றி மறைந்தது. காது செவிடாகும்படியானதொரு இடி
அதைத் தொடர்ந்தாற்போல் பெரும் ஓசையுடன் இடித்தது. மீண்டும் வானம் கோஷமிட்டு கொண்டு மழையை கொட்ட ஆரம்பித்தது. இதென்ன சோதனை பகவானே என்று சலித்து கொண்ட கீதா மறுபடியும் ஓடி வந்து ஆலமரத்தடியில் நின்று கொண்டாள். படர்ந்து நின்ற ஆலமரத்தின் அடர்ந்த கிளைகளையும் ஊடுருவிக் கொண்டு வேகமாக வீழ்ந்த மழை துளிகள் கீதாவை சொட்ட சொட்ட நனைத்து கொண்டிருந்தன. அம்மா, நீங்களா? நீங்க எங்கே இந்த மழையில் அகப்பட்டுக்கிட்டீங்க என்று ஆச்சரியத்துடன் வினவிய குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் கீதா. கையில் பிடித்திருந்த தாழங்குடையை ஓரமாக தரையில் வைத்துவிட்டு இடையில் சுமந்திருந்த குடையை கீழே இறக்கி வைத்த பொன்னி நனைந்து போன தனது ஆடையை பிழிந்து சரிப்படுத்தி கொண்டு நின்றாள். பதிலே பேசாது தன்னை பார்த்து விழிக்கும் சின்ன எஜமானியை புன்னகை ததும்பும் முகத்துடன் பார்த்த பொன்னி, கடையிலிருந்து ஜாமான்கள் வாங்கி வரப்போனேன். மழை வரும்னு தெரிஞ்சு குடை எடுத்துட்டு போயிருந்தேன். இல்லாட்டி தொப்பலா இருக்க வேணுமே. அப்படி இருந்தும் எப்படி நனைஞ்சு போயிட்டேன் என்று தனது வருகைக்கு காரணத்தை முன்னாலேயே விளக்கிவிட்டு, ஏன்னம்மா இங்கே நிற்கணும்? வாங்க எங்க வீட்டுக்கு. வீடு ரொம்ப தூரம் இல்லை, அதோ தெரியுது பாருங்க, அதான் என்று அழைத்தாள் அவள். அவள் சுட்டி காட்டிய திக்கை அப்பொழுதுதான் கீதா பார்த்தாள். சில கஜ தூரத்தில் தென்பட்ட ஓட்டு வீட்டை அதுவரை அவள் கவனிக்கவே இல்லை. அதுதான் பொன்னியின் வீடு. ஏரிக்கரை மீதிருந்த பொன்னியின் வீடு. நாகராஜன் தினமும் வந்து தனது காதலியை சந்திக்கும் கேலி கிரகம். அதை பார்த்ததும் பல சம்பவங்கள் ஒருங்கே கீதாவின் நினைவுக்கு வரவே, இல்லை நீ போ, மழை நின்றதும் நான் இப்படியே போய் விடுகிறேன் என பிடிவாதமாக பதிலளித்தாள். கூடையை எடுத்து இடுப்பில் கை வைத்த வண்ணம், மழை இப்ப நிற்கும் என்றா நினைக்கிறீங்க? மானம் இடிக்கிற சமயத்துல பச்சை மரத்தடியில் நிற்கப்படாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அம்மா? இதோ தானே வீடு இருக்கிறது. உள்ளே வராட்டி கூட வாசலிலேயாவது வந்து நில்லுங்களேன். ஈரப்புடவையோட வீட்டுக்கு போனாக்கா பெரியம்மா என்ன சொல்லுவாங்க என்றாள் பொன்னி. எனக்கு இடியை பற்றி பயமில்லை, நீ கவலைப்பட வேண்டாம், போ. மழை சிறிது நேரத்தில் நின்றுவிடப் போகிறது என்றாள் கீதா வறட்சியான குரலில்.